போதும் போதும் வலை ஸ்ட்ரைட்டாங்க ஸ்ட்ரைட்டாங்க. மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பேரடைஸ் பீச்சுக்கு போட்டிங் போக வந்திருக்கோம். பேரடைஸ் பீச்சுங்கிறது ஒரு சின்ன ஐலாண்ட். அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போகிறதுக்கு நம்ம சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்க்கு வந்து அங்கேருந்து ஒரு ஃபெரி இல்லை போட்டில் தான் நம்ம வந்து அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போக முடியும். இந்த சுண்ணாம்பார் போட் ஹவுஸ் வந்து நோனான் குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. அந்த ரிவரோட பேர் தான் வந்து சுண்ணாம்பார். ஸோ இந்த சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்க்கு வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவே இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க் பண்ணுறதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட வெஹிக்கிளுக்கு பார்க்கிங் டிக்கெட் வந்து நீங்கள் இங்கே எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் போட் ஹவுஸ் உள்ளே போயிடலாம். எங்கே வந்திருக்கோம்? போட்டிங் போக வந்திருக்கோம். போட்டிங் எங்கே போக வந்திருக்கோம்? பீச் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி போட்டிங் போக வந்திருக்கோம். பட் வந்து வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பீச்சுக்கு போக முடியாது. ஜஸ்ட் போட்டிங் மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டன் போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா மே மாதம் 12ஆம் தேதி. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பேரடைஸ் பீச் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து ஹை டைடுனால் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவல் ரீசன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேரடைஸ் பீச் போகிற இடத்துல வந்து அந்த ஆழம் கம்மியாக இருந்ததுனால போட்டால் போயிட்டு கரெக்டாக அங்கே நிற்க முடியல. ஸோ கொஞ்சம் தூரம் முன்னாடியே நின்று எல்லோரும் தண்ணியில் இறங்கி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஏரியாவை வந்து ஆழப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுனால பேரடைஸ் பீச்சுக்கு நம்மளால் போக முடியாது. ஆனால் இந்த சுண்ணாம்பார் போட் ஹவுஸில் நம்மளால் போட்டிங் போக முடியும். ஜஸ்ட் வந்து இந்த ரிவரில் வந்து நம்ம போட்டிங் போயிட்டு அதுலேயே அப்படியே ரிட்டர்ன் வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெரி ரைட்ஸ் இருக்குது, மோட்டார் போட்ஸ் இருக்குது, ஸ்பீட் போட்ஸ் இருக்குது, ஜெட்ஸ்கி இருக்குது, சிக்காரா போட்டிங் இருக்குது, பனானா ரைடு இருக்குது, கயாக்கிங் இருக்குது, அப்புறம் வந்து பெடல் போட்டிங் இருக்குது, விண்ட் சர்ஃபு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது இங்கே. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், பீச் ட்ரிப் வந்து டெம்பரரி ஸ்டாப்டு. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்மளோட ரைட்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கே உட்கார் இந்த வரும் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வருது பாருங்க. அதெல்லாம் ஆள் இருக்காமல் சேர்க்க ஹிஸ்ட்ரி போடல. அந்த போட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். டேரி மட்டும் கையில் வச்சுக்கோ. அது வந்து என்னன்னா அங்கே அடைஞ்சு போச்சு. அந்த ஒரு பிளேஸ் மட்டும் ஆழம் இல்லை. அது என்னன்னா போட் நம்ம போகணும்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 5 feet தேவைப்படும் ஆழம். அது வந்து 1 to 2 feet தான் அங்கே இருக்குது. அதனால் போட் கிராஸ் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இப்போ வந்து அந்த ஆழப்படுத்துறதுக்கு வேலை நடந்துருக்கு. டெண்டர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காரணம் ரீசன்லாம் கரெக்டு தான். லாஸ்ட் மழை சீசனில் வந்து ஹெவி ரெயினில் தண்ணி வந்து எப்படின்னா அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஆமாம், அந்த ஹைட்டுக்கு தண்ணி வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு
தண்ணி வந்துச்சா? ஆமா, அது அவ்வளோ ஹைட்டுக்கு இந்த ஆறே ஃபுல்லாக போச்சு அப்படியே. ஓ, ஓகே. அப்போ என்னன்னா நம்ம அந்த சைடில் இருக்கிற மணல் எல்லாத்தையும் இங்கே அடிச்சுட்டு வந்து இங்கே போட்டுருந்தோம். அதனால செம்ம டேமேஜ். அது இல்லாமல் இந்த போட் ஹவுஸில் ஒரு 5 போட்டுக்கு அடிச்சுனே போயிடுச்சு கடையில். பெரிய பெரிய போட்டு ஒரு 80 பேர் டாடி ஹாய். கிடைக்கவே இல்லை போட்டு. இப்போ இந்த மலைக்கு ஆமாம், அந்த மழையில் தான் செம்ம ரெயின். அதாவது ஓவர் ஸ்பீடு. ஓவர் ஸ்பீடா? நீங்கள் சும்மா மாட்டினாலே நீங்கள் அடிச்சு போக வேண்டாம். நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டு? அவ்வளோ ஃபாஸ்ட்டு. தண்ணி வந்ததும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தது? அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இதுக்கே நாங்கள் எல்லாமே ரோப் போட்டு கட்டி வச்சிருந்தது போட்டு எல்லாமே அறுத்துட்டே போயிடுச்சு எல்லாமே. அடுத்த மணலில் ஒரு போட்டு மணல் கிடச்சிது. அது மகாபலி போகிறதுல அங்கே கிடச்சிது. ஆமாம், அதை போய் எடுத்துகிட்டு வந்தால் அது ஒரு போட்டு மட்டும் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. சீட் பண்ணி மறுபடியும் ஆர்டர் பண்ணி மறுபடியும் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு கடலில் முடிக்கிச்சு எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போனப்போ வந்து ஒரு ஃபெரியில் தான் வந்து அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போயிருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock வந்து அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போயிட்டு அப்புறமா வந்து அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பீச்சில் ஈவினிங்காக வந்து லாஸ்ட்டு ரைடு திருப்பி வந்து நம்ம சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்க்கு வர போகிற அந்த பெரிய ரைடில் தான் வந்து ரிட்டன் வந்தோம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம பேரடைஸ் பீச்சுக்கு போகும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபெரியில் இல்லை வந்து ஸ்பீட் போட்ஸில் போயிட்டு இல்லை மோட்டர் போட்ஸில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு நம்ம வந்து அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் பேரடைஸ் பீச்சில். அப்புறமா நமக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்துக்கலாம். ஸோ ஈவினிங்காக வந்து லாஸ்ட் ரைட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்த பேரடைஸ் பீச்லேருந்து ரிட்டன் வந்துக்கலாம். டாரியஸ், டாரி பாய் சுத்த போகிறாங்க இப்போ. சுத்துறாங்க. இந்த ரிவரில் பார்த்திங்கன்னா நிறைய மணல் திட்டுக்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மணல் திட்டுக்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த போட் ஓட்டுறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ கொஞ்சம் ஒரு விதமான ஆழமான இருக்கிற ஏரியாவில் தான் அந்த போட்டை ஓட்ட முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியாவில் பாருங்கள், ஒரு மணல் திட்டில் நின்று ஆளுங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தூரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு ஐலாண்ட், அந்த ஐலாண்டில் தான் வந்து பேரடைஸ் பீச் இருக்குது. இந்த பேரடைஸ் பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஏடிவி ரைட்ஸ் இருக்குது, பஞ்சி ட்ராம்பலின் இருக்குது, கிட்ஸ் ட்ராம்பலின் இருக்குது, அப்புறம் கைரோ ரைட் இருக்குது. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ ஒட்டகம் ரைட்லாம் இருந்தது. இங்கே பாரு, இங்கே பாரு, சாண்ட்ரா இங்கே பாரு, இங்கே பாரு.
இங்க பாருடா. திருவள்ளம் கூடாது. நேரா அப்படி தாரி அங்க பாரு அப்பா போட்டு விட்டுறாங்க. தாரி போட்டு விட்டணுமா? திருப்பலாமானே லைட்டா. எந்த சீட் இருக்கணும்? மேல தூக்கவா? எதுக்கு திருப்பத்துக்கா? ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு. நீங்க கரெக்டா தான் போறீங்க. இந்த பக்கம் வந்து ஸ்டாண்டில் கரெக்டா தான் பண்ணீங்க. அங்கிட்டு போனா இங்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். மாடல் சொல்லுவாங்க. ஏன்டா பேசாம வர்றா? எல்லாரும் இப்ப என்னை கேப்டன் தான் கூப்பிடுறாங்க. யாரையா போட்டு விட்டுறா? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. போதும் போதும் வலை ஸ்ட்ரைட்டாங்க ஸ்ட்ரைட்டாங்க. ராமன் எடுத்த கேமரா டீகாஸ் பண்ணா. அவரே தீரா. நீங்க பழகுது போ. அண்ணா வர தூரம் போயிட்டாங்க. போட்டமே காம்பவுண்ட் கிட்ட கண்டா. எல்லாமே போறீங்க. ஸோ இந்த போட் ரைடை பொறுத்த வரைக்கும் சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பி அந்த பேரடைஸ் பீச் ஐலாண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டன் இதிலே வந்தாச்சு. ஒரு நல்ல லாங் ரைட், அதே மாதிரி ஒரு நல்ல அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாகவும் இருந்தது, என்ஜாயபிளான ரைடாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து கூட்டம்லாம் எதுவும் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஜாலியான ரைடாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் க்யூ நிற்கும். போட்டு ஏறுறதுக்கும் சரி, அந்த பேரடைஸ் பீச்சுக்கு போகிறதுக்கும் சரி, பேரடைஸ் பீச் போயிட்டு ரிட்டன் வர மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே லாங் க்யூவாக இருக்கும் சீசன் டைமில். அதை நம்ம பிளான் பண்ணி வந்துக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். காஃபி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பி பக்கத்துலேயே இருக்கிற பூரணங்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு பீச்சுக்கு வந்திருந்தோம். பக்கத்துல போய் எடுமிச்சு. இல்லை 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 போயிட்டா மாதிரி அவ்வளோதான். அப்பா கூட போய் அந்த ஓரமாக போயிட்டு வா போலாம், இங்க வா.